ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கிராமத்து ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இவன் பார்க்க தாங்க குட்டியாக இருப்பான், ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ பெரிய மீனை அடித்து தூக்கி சாப்பிட்ருங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான மீனுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மண் சட்டி வச்சுக்கோங்க. இது சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கீரி வச்ச 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அரைச்ச தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்காக கிடைக்கும். இது கூட மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியும் இது கூட சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு மீனை உள்ள விட்டு பாருங்கள். குழம்பு எல்லாம் மீனில் விட்டுருந்துச்சுன்னா எல்லா மீனையும் இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ மீன் உடஞ்சிராமல் இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து க்ளோஸ் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் மத்தி மீன் குழம்பு ரெடிங்க. பாருங்கள், பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது, நாக்கில் எச்சு ஊறுதுங்க. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ இது சாப்பிட ரெடிங்க. ஒரு வாழை இலையை விரித்து அதில் சோத்தை போட்டு நம்ம வச்ச குழம்பு அது மேலே நிறைய ஊற்றி சைட்லேயே வறுத்த மீன் வச்சுக்கோங்க. இப்போ சோத்தை நல்லா பிசைஞ்சிட்டு குழம்பு மீன் கொஞ்சம் வறுத்த மீன் கொஞ்சம் நல்லா எடுத்து ஒரு வாய் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அடி போலிங்க. உங்களுக்கும் மத்தி மீன் பிடிக்குன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இதை விட டேஸ்ட்டான மீன் இருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.